அனைத்து வகை பள்ளி ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நமது பள்ளியில் 2025-26 கல்வியாண்டில் படித்த மாணவர்களுக்கு இந்த கல்வியாண்டான 2026-27 ஆண்டிற்கு எவ்வாறு ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டி பணியினை மேற்கொள்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைல் ஆர் கம்ப்யூட்டர்ல குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் மொபைல்ல நீங்க குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணியிருந்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய 3 டாட்ஸை கிளிக் பண்ணிட்டு டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணினதுக்கு அப்புறம் சர்ச் பாக்ஸ்ல UDays அப்படின்னு டைப் பண்ணிட்டு சர்ச் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் udays+.gov.in அப்படின்னு வந்திருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் இது போல UDays போர்ட்டல் வந்திருக்கும். அதுல ரைட் சைட்லயே லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸ் அப்படின்ட்டு ஆரஞ்சு கலர்ல ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் செலக்ட் ஸ்டேட் ஃபார் லாகின் அப்படின்னு வந்திருக்கும். அதுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு கோ கொடுத்துக்கோங்க. கோ கொடுத்ததும் உங்களுக்கு அதுல ஸ்டூடெண்ட் மாடியூல் அப்படின்னு வந்துட்டு லாகின் பட்டன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களது பள்ளியின் 11 டிஜிட் UDays நம்பரும், பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல UDays போர்ட்டலுக்கு என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு கேப்சா அப்படிங்கிற இடத்துல அங்க என்ன கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை தவறு இல்லாம டைப் பண்ணிட்டு லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் வெல்கம் அப்படின்னு வந்துட்டு உங்களது பள்ளியின் HOS ஓட பேர் வந்திருக்கும். அதற்கு கீழேயே ஆரஞ்சு கலர்ல கரண்ட் அகாடமிக் இயர் 2026-27 அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் வந்திருக்கும். அந்த பாக்ஸ் மேல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் யுவர் ஸ்கூல் ஹஸ் டிரான்சிஷன் டு 2026-27 அப்படின்ட்டு ஒரு பாப்அப் மெனு வந்திருக்கும். அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதே போல ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். அதையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நீங்க க்ளோஸ் பண்ணினதும் ஸ்கூல் டீடைல்ஸ் அப்படின்னு வந்துட்டு 2026-27ல கிளாஸ் வைஸ் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற அப்ஸ்ட்ராக்ட் காண்பிக்கும். இதுவரை நாம் ப்ராக்ரஷன் பணியை மேற்கொள்ளாத காரணத்தினால எல்லா வகுப்புக்கு நேரமும் 0 அப்படின்னு காண்பிக்குது. நம்ம ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டியை முடித்த பிறகு ஒவ்வொரு வகுப்பிலும் எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற விவரம் காண்பிக்கும். இப்ப ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டியை நாம் மேற்கொள்வதற்கு மெனுவிலேயே லெஃப்ட் சைட்ல கீழே வந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் அண்ட் ப்ராக்ரஷன் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அதுக்கு பக்கத்திலேயே ஒரு டவுன் ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் அதுல முதலாவதா ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணின பிறகு ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டி அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழேயே 5 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுல முதலாவதா ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள் ஃபார் ப்ராக்ரஷன் ஃப்ரம் த அகாடமிக் இயர் 2025-26 டு 2026-27 வந்திருக்கும். அதற்கு கீழேயே செலக்ட் கிளாஸ் அப்படின்னு ஒரு டவுன் ஏரோ வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களது பள்ளியின் இறுதி வகுப்பு எதுவோ ஃபர்ஸ்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணினதுக்கு அப்புறம் செலக்ட் செக்ஷன் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கோ பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுடைய பெயரும் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் முதலாவதா வந்திருக்கக்கூடிய மாணவருடைய பெயருக்கு பக்கத்திலேயே ரைட் சைட்ல ப்ராக்ரஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துட்டு 2025-26 டீடைல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுல ப்ராக்ரஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் பக்கத்தில் இருக்கக்கூடிய செலக்ட் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு அவங்க பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ரொமோட்டட் பை எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு மார்க்ஸ் இன் பர்சன்டேஜ் அப்படிங்கிற இடத்துல சென்ற கல்வியாண்டில் டோட்டலா எல்லா சப்ஜெக்டோட மார்க்ஸையும் 100க்கு கன்வெர்ட் பண்ணிட்டு எத்தனை மார்க் வாங்கியிருக்காங்களோ அந்த மார்க்கோட விவரத்தை டைப் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்கூல் அட்டெண்டட் அப்படிங்கிற பாக்ஸ்ல எத்தனை நாட்கள் சென்ற கல்வியாண்டில் வருகை புரிந்திருக்கிறார்களோ அந்த நாட்களோட எண்ணிக்கையை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்கூலிங் ஸ்டேட்டஸ் 2026-27 அப்படிங்கிற பாக்ஸுக்கு பக்கத்திலேயே ஒரு டவுன் ஏரோ கொடுத்திருக்காங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இது டெர்மினல் கிளாஸ் அப்படிங்கறதுனால இந்த பள்ளியை விட்டு வேறு பள்ளிக்கு செல்லக்கூடிய காரணத்தினால லெஃப்ட் ஸ்கூல் வித் TC அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதன் பிறகு ரீசன் ஃபார் லிவிங் ஸ்கூல் அப்படிங்கிற ஹெட்டிங் பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன் ஏரோவை கிளிக் பண்ணும்போது இந்த பள்ளியில வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய வகுப்பு இல்லாத காரணத்தினால ஹையஸ்ட் கிளாஸ் நாட் அவைலபிள் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணினதுக்கு அப்புறம் அப்டேட் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணினதும் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் ஹஸ் பீன் அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கும். ஓகே கொடுத்துக்கிறேன். ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நேரம் டன் அப்படின்னு வந்துருச்சு. அதே போல அடுத்த மாணவருக்கு அவருடைய டீடைல்ஸை அப்டேட் பண்ணுவதற்கு இதே போல ப்ராக்ரஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு ப்ரொமோட்டட் பை எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறோம்.
சென்ற கல்வியாண்டில் 100 மார்க்கிற்கு எத்தனை மார்க் வாங்கியிருக்காங்களோ அந்த மதிப்பெண் விவரத்தை டைப் பண்ணிக்கிறோம். அதே போல எத்தனை நாட்கள் வருகை புரிந்திருக்கிறார்களோ அந்த எண்ணிக்கையை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஸ்கூலிங் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற டவுன் ஏரை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் வித் டிசி, அதே போல ரீசன் ஃபார் லிவிங் ஸ்கூல் அப்படிங்கிற இடத்துல ஹையஸ்ட் கிளாஸ் நாட் அவைலபிள் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. டெர்மினல் கிளாஸ்க்கு இந்த 2 ஆப்ஷன் மட்டும் தான் வரும். மற்ற கிளாஸ்க்கு நம்ம ப்ராக்ரஸ் அண்ட் ஆக்டிவிட்டி மேற்கொள்ளும் போது என்ன ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம் அப்படின்றத அடுத்தது பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்டூடெண்டோட பேருக்கு பக்கத்திலேயே லாஸ்டா அப்டேட் அப்படின்ட்டு ப்ளூ கலர்ல ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் ஹஸ் பீன் அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கும். ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த வகுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இது போல நீங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா பாட்டம்ல இருக்கக்கூடிய ஃபைனலைஸ் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு கிளாஸ் செக்ஷன் வந்துட்டு அதே போல ப்ராக்ரஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வந்துட்டு அதனுடைய சம்மரி வந்திருக்கும். இது கரெக்டா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் ப்ராக்ரஸ் அண்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த கிளாஸ் 5th அண்ட் செக்ஷன் ஏ ஹஸ் பீன் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்ததும் இந்த கிளாஸ்க்கு வந்து நம்ம ப்ராக்ரஸ் அண்ட் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதன் பிறகு அதற்கடுத்த வகுப்புக்கு நீங்க ப்ராக்ரஸ் அண்ட் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ணுவதற்கு திரும்பவும் மேல ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு கிளாஸ் அப்படிங்கிற டவுன் ஏரோக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன் ஏரோவை செலக்ட் பண்ணிட்டு அதற்கு அடுத்த வகுப்பை செலக்ட் பண்ணிட்டு செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கோ கொடுங்க. கோ கொடுத்ததும் அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுடைய பெயரும் வந்திருக்கும். இந்த வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒவ்வொரு மாணவருக்கும் அவருடைய விவரத்தை அப்டேட் பண்ணுவதற்கு ப்ராக்ரஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் 2025-26 அப்படிங்கிற ஹெட்டிங் பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ராக்ரஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் பக்கத்தில் இருக்கக்கூடிய செலக்ட் அப்படிங்கிற டவுன் ஏரோவை செலக்ட் பண்ணிட்டு ப்ரொமோட்டட் பை எக்ஸாமினேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு அவர்கள் சென்ற கல்வியாண்டில் எத்தனை மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்களோ அதை 100க்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த மதிப்பெண் விவரத்தை அப்டேட் பண்ணிக்கோங்க. அதே போன்று நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்கூல் அட்டெண்டட் அப்படிங்கிற இடத்துல எத்தனை நாட்கள் வருகை புரிந்திருக்காங்களோ அந்த விவரத்தை டைப் பண்ணிட்டு அடுத்து ஸ்கூலிங் ஸ்டேட்டஸ் 2026-27 அப்படிங்கிற ஹெட்டிங் பக்கத்தில் இருக்கக்கூடிய செலக்ட் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு உங்களது பள்ளியில அந்த மாணவர் தொடர்ந்து படித்தாங்கன்னா ஸ்டடிங் இன் சேம் ஸ்கூல் போட்டுக்கோங்க. இல்ல இன் பிட்வீன்ல டிசி வாங்கிட்டு வேற ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல லெஃப்ட் வித் டிசி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாணவர் இந்த பள்ளியை விட்டு வேறு பள்ளிக்கு போன காரணத்தினால லெஃப்ட் வித் டிசி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணினதுமே ரீசன் ஃபார் லிவிங் ஸ்கூல் அப்படின்ட்டு அடிஷனலா ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு என்ன ரீசன்னால வந்து அவங்க இந்த பள்ளியை விட்டு போனாங்க அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாணவர் வேறு ஊருக்கு குடிபெயர்ந்து போய் இருக்கக்கூடிய காரணத்தினால ஃபேமிலி ரீலொகேஷன் பை டிரான்ஸ்பர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அப்டேட் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணினதும் ஆர் யூ ஷூர் டு அப்டேட் த ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட் வித் லெஃப்ட் ஸ்கூல் வித் டிசி அப்படின்னு கேக்குது. இந்த மாணவர் இந்த பள்ளியை விட்டு வேறு பள்ளிக்கு போயிருக்கக்கூடிய காரணத்தினால அடிஷனலா நமக்கு இந்த ஆப்ஷன் வந்திருக்கு, அதை கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததும் ஓகே கேட்கும், ஓகே கொடுத்துக்கோங்க. நீங்க ஓகே கொடுத்ததும் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல டன் அப்படின்னு வந்திருக்கும். அதே போல அடுத்த மாணவருக்கான டீடைல்ஸ் நீங்க அப்டேட் பண்ணுவதற்கு அந்த மாணவருடைய பெயருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செலக்ட் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு ப்ரொமோட்டட் பை எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல மார்க்ஸ் இன் பர்சன்டேஜ் அப்படிங்கிற இடத்துல எத்தனை மார்க் வாங்கியிருக்காங்களோ அந்த மார்க்குடைய விவரத்தை டைப் பண்ணிக்கோங்க. அதே போல எத்தனை நாட்கள் உங்களது பள்ளிக்கு சென்ற கல்வியாண்டில் வருகை புரிந்திருக்காங்களோ அந்த நாட்களுடைய விவரத்தை டைப் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஸ்கூலிங் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு உங்களது பள்ளியிலேயே தொடர்ந்து படிக்கக்கூடிய பட்சத்தில் ஸ்டடிங் இன் சேம் ஸ்கூல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க செலக்ட் பண்ணினதுமே ரீசன் ஃபார் லிவிங் ஸ்கூல் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காண்பிக்காது. ஏன்னா நம்ம ஸ்கூல்லயே படிக்கக்கூடிய காரணத்தினால ரீசன் டைப் பண்ண தேவையில்ல. இந்த விவரத்தை டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்டா இருக்கக்கூடிய அப்டேட் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த 4 டீடைல்ஸ் நீங்க டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் செக்ஷனை செலக்ட் பண்ணாம அப்டேட் கொடுத்தீங்கன்னா இது போல ரெட் கலர்ல உங்களுக்கு வந்துடும். எனவே நம்ம செக்ஷனை செலக்ட் பண்ணுவதற்கு கிளாஸ் 5 அப்படிங்கிற ஹெட்டிங் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய செக்ஷன் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு எந்த செக்ஷனுக்கு ப்ரொமோட் பண்றீங்களோ அந்த செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அப்டேட் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் ஹஸ் பீன் அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கு, ஓகே கொடுத்துக்கோங்க. இது போல இந்த வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் நீங்க அவர்களுடைய விவரத்தை அப்டேட் பண்ணி முடித்த பிறகு லாஸ்டா இருக்கக்கூடிய ஃபைனலைஸ் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் அந்த கிளாஸோட சம்மரி வந்திருக்கும். அதுல எத்தனை பேர் வந்து உங்களது பள்ளியிலேயே தொடர்கிறார்கள், எத்தனை பேருக்கு டிசி கொடுத்துருக்கீங்க, மொத்த மாணவர்கள் எத்தனை பேர், இந்த விவரம் எல்லாமே வந்திருக்கும். இதை செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க.
கிளிக் பண்ணினதும் ப்ராக்ரஸ் அண்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த கிளாஸ் 4 அண்ட் செக்ஷன் ஏ ஹஸ் பீன் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே கொடுத்துக்கோங்க. இது போல உங்களது பள்ளியில் உள்ள அனைத்து வகுப்பு மாணவர்களுக்கும் நீங்க ப்ராக்ரஸ் அண்ட் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ண பிறகு டாப்க்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா ரைட் சைட்ல கார்னர்ல பேக் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி முடிச்சுட்டு ப்ராக்ரஸ் அண்ட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழேயே ப்ராக்ரஸ் அண்ட் சம்மரி செக்ஷன் வைஸ் அப்படின்ட்டு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் எந்தெந்த வகுப்பு மாணவர்களுக்கு நீங்க ப்ராக்ரஸ் அண்ட் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற விவரம் செக்ஷன் வைஸ் வந்திருக்கும். இதுல அனைத்து வகுப்பிற்கும் நீங்க ஃபைனலைஸ் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இதில் தவறுகள் ஏதாவது இருக்கக்கூடிய பட்சத்திலோ அகைன் அப்டேட் பண்ணுவதற்கு வியூ பார் அப்டேட் அப்படிங்கிற பட்டனை கொடுத்திருக்காங்க. தவறுகள் இருந்தா அதை நம் வியூ பார் அப்டேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு அகைன் சரி பண்ணிக்கலாம். அதே போல ஸ்கூலிங் ஸ்டேட்டஸ்ல ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தாலுமே ஸ்கூலிங் ஸ்டேட்டஸ் கரெக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு அந்த ஸ்டூடெண்டோட பென் நம்பர் போட்டு கோ கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்டோட விவரம் வந்திருக்கும். ரைட் சைட்லயே ஸ்கூலிங் ஸ்டேட்டஸ்ல என்ன கரெக்ஷன் பண்ணுமோ அந்த ரீசனை நீங்க செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கும்போது சரியான ஸ்கூலிங் ஸ்டேட்டஸ் விவரத்தை கரெக்ட் பண்ணிக்கலாம். இதுல தவறுகள் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஆப்ஷன் அப்படியே விட்டுருங்க. அடுத்ததா வியூ ப்ராக்ரஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு மாணவருடைய விவரமும் வந்துட்டு அவருடைய பெயர், அதே போல வகுப்பு, ஸ்கூலிங் ஸ்டேட்டஸ், ப்ராக்ரஸ் ஸ்டேட்டஸ் இந்த விவரம் எல்லாமே வந்திருக்கும். இது கரெக்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் டாப்க்கு போயிட்டு பேக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணிட்டு லாஸ்டா இதை ஃபைனலைஸ் பண்ணுவதற்கு ஃபைனலைஸ் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் ஃபைனலைஸ் ப்ராக்ரஸ் ஃபார் அகாடமிக் இயர் 2025-26 அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழே த ப்ரொமோஷன் மாடியூல் வில் பி டீஆக்டிவேட்டட் ஃபார் யுவர் ஸ்கூல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அகைன் திரும்பவும் நம்ம ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி பண்ண முடியாது. அதனால அனைத்து வகுப்பு மாணவர்களுக்கும் சரியா ப்ரொமோஷன் கொடுத்திருக்கீங்களா அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்கோங்க. அதே போல த இம்போர்ட் மாடியூல் வில் பி ஆக்டிவேட்டட் ஃபார் யுவர் ஸ்கூல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கல்வியாண்டிற்கு வேறு பள்ளியில இருந்து வரக்கூடிய மாணவர்களை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதே போல நோ அடிஷனல் வில் பி பெர்மிட்டட் ஃபார் எனி ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதே போல 4வது பாயிண்ட்ல த ஆக்டிவிட்டிஸ் ஃபார் த கரண்ட் அகாடமிக் இயர் வில் பி எனேபிள்டு ஃபார் யுவர் ஸ்கூல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு இந்த கல்வியாண்டிற்கு எல்லா ஆக்டிவிட்டியும் நம்ம மேற்கொள்ளலாம் அப்படின்றதையும் கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் த ப்ராக்ரஸ் மாடியூல் ஹஸ் பீன் மார்க்ட் as completed it will not be reopened during this academic year அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது ஒன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா திரும்பவும் ப்ராக்ரஸ் ஆக்டிவிட்டி நம்ம ஓபன் பண்ண முடியாது. இதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத என்ஷூர் பண்ணிட்டு I hereby declare that the data is free from my kind of errors and inconsistencies அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் ஸ்கூல்ஸ் ப்ராக்ரஸ் அண்ட் ஃபைனலைஸ்ட் ஃபார் த அகாடமிக் இயர் 2025-26 அப்படின்னு வந்திருக்கும். ஓகே கொடுத்துக்கோங்க. நீங்க ஓகே கொடுத்ததும் ஃபைனலைஸ் ப்ராக்ரஸ் அண்ட் ஃபார் அகாடமிக் இயர் 2025-26 அப்படின்னு வந்துட்டு ஸ்கூல்ஸ் ப்ராக்ரஸ் அண்ட் ஹஸ் பீன் ஃபைனலைஸ்ட் அப்படின்னு வந்துட்டு உங்களது பள்ளியின் யூடேஸ் நம்பரும் எந்த தேதியில நீங்க ப்ராக்ரஸ் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ணீங்களோ அந்த தேதியும் வந்திருக்கும். அதன் பிறகு நீங்கள் லெஃப்ட் சைட்ல மெனுவில் இருக்கக்கூடிய ஸ்கூல் டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு டேஷ்போர்ட்ல 0 அப்படின்னு வந்தாலும் நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டேல நீங்க கிளிக் பண்ணி பார்க்கும்போது ப்ராக்ரஸ் கம்ப்ளீட் பண்ண மாணவர்களுடைய அப்ஸ்ட்ராக்ட் விவரம் இந்த பேஜ்ல வந்துடும். இது போல மிக எளிமையான முறையில் நமது பள்ளியில் உள்ள அனைத்து வகுப்பு மாணவர்களுக்கும் 2025-26 கல்வியாண்டிற்கான ப்ராக்ரஸ் ஆக்டிவிட்டினை கம்ப்ளீட் செய்து 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர்களை நாம் அப்டேட் செய்து கொள்ளலாம். நன்றி.